இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆடி A4 தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து டைமிங் பெல்ட் கிட்டு தான் சேஞ்ச் பண்ணுறோம். டைமிங் பெல்ட் கிட்டு சேஞ்ச் பண்ணும்போது எப்போவுமே வந்து வாட்டர் பம்பும் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபஸ்ட்டு வந்து டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபேன் மோட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து டைமிங் பிரிக்கணும். டைமிங் பெல்ட் மேலே ஒரு கவரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மெயின் புள்ளியில் வந்து டைமிங் பெல்ட் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடிஎன் கொடுத்துருப்பாங்க. புள்ளியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட் மார்க் இருக்கும். அந்த கட் மார்க் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வரும். கேமுக்கு லாக் பண்ணோம், ஹை ப்ரெஷர் பம்புக்கும் லாக் பண்ணோம். இந்த மூணுமே லாக் பண்ணால் போதும். இந்த வண்டி வந்து டைமிங் செட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து கேம் டைமிங் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இது மாதிரி டூல் போட்டால் தான் வந்து கேம் டைமிங் வந்து லாக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்புக்கும் வந்து கரெக்டாக வந்து டைமிங் வச்சு லாக் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓடி இன்ட்டு ஷீல்டில் இருக்கும். அதுக்கு புள்ளி மார்க் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணவே போதும். டைமிங் வந்து இந்த வண்டிக்கு வந்து செட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறமா வந்து பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். புள்ளி ரிமூவ் பண்ணிவிட்டு டைமிங் பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. டைமிங் பெல்ட்டுக்கு வர டென்ஷனர் ஹைட்லர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பை தான் ரிமூவ் பண்ணணும். டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணும்போது எதனால் வாட்டர் பம்பை சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் வந்து டைமிங் பெல்ட்டில் தான் வந்து ரன் ஆகும். அதனால் வந்து வாட்டர் பம்பில் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டைமிங் எல்லாமே வந்து மாறிடும். வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் வாட்டர் பம்பு சேஞ்ச் பண்ணுறோம். வாட்டர் பம்ப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த டைமிங் பெல்ட் கவரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். வாட்டர் பம்ப் உட்கார இடமும் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து புது டைமிங் பெல்ட் கிட் வாங்கி ஃபிட் பண்ணணும். இந்த ஆடி A4க்கு வந்து புது டைமிங் பெல்ட் கிட்டு வந்து வாங்கியாச்சு. புது ஐட்லரு, டென்ஷனரு, 2 சின்ன ஐட்லர் வரும், அதுவும் வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து செட்டாக தான் வரும். வாட்டர் பம்பும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். இந்த வண்டிக்கு வாட்டர் பம்ப் வந்து OE தான் வாங்கியிருக்கோம். டைமிங் பெல்ட் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் வந்து நல்ல பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். INAன்ட்டு ஒரு பிராண்டு வரும், அந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் பிராண்டு இருக்கும். இந்த பிராண்டை தான் வாங்கியிருக்கோம். இந்த டைமிங் பெல்ட் கிட்டில் பார்த்தீங்கன்னா போல்டோ செட் எல்லாமே வந்துடும். டென்ஷனர் போல்டு, அந்த ஸ்ட்ரெட் எல்லாமே வந்துடும். இந்த கிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஆடி A4ல் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். வாட்டர் பம்ப் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐட்லரும் ஃபிட் பண்ணிட்டோம். கீழே வர டென்ஷனரும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த டென்ஷனர் கீழே வந்து ஒரு ஐட்லர் வரும், இதுவும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்லர் வரும், அது பெல்ட் உட்கார வச்சுட்டு மாட்டணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் பெல்ட்டை தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணோம். டைமிங் பெல்ட் மாட்டுறது ஈஸியாக தான் இருக்கும் அந்த வண்டிக்கு. டைமிங் பெல்ட் வந்து ஃபுல்லாக வந்து மாட்டியாச்சு. பெல்ட் டென்ஷனரில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் நேராக வர மாதிரி வச்சு டைட் பண்ணால் போதும். பெல்ட்டை வந்து கரெக்டாக டைட் ஆகிடும். கேமில் வந்து லாக் பண்ணியிருந்தோம், அந்த லாக்கும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து லாக் பண்ணியிருந்தோம், இந்த லாக்கும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்ஜினை வந்து நல்லா கையில் சுற்றி பார்க்கணும். அப்போ தான் வந்து பெல்ட்டு சீட்டிங் ஆகும். நம்ம மாட்டினத்தில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி வந்து ஓடிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் மற்ற ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணணும். எப்போவுமே இன்ஜினை வந்து கையில் சுற்றி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறமா தான் மற்ற ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணணும். இந்த ஆடி A4ல் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைமிங் பெல்ட் கவரு, டிரைவ் பெல்ட்டு, ரேடியேட்டர், ஃபேன் மோட்ரு, இந்த வண்டிக்கு வாட்டர் பம்ப் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால புது கூலண்ட் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டார்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. வார்னிங் எதுவுமே இல்லை. இந்த ஆடி A4ல் வந்து டைமிங் பெல்ட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.